அப்புறம் கடையில் நல்லா இருக்கு கோழி நல்லா தான் போடுறீங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு பொரிக்குவோம் அப்புறம் ஊற்றி கொண்டு இடியப்பம் பொரிச்சு உங்களுடைய ரெடி ஆகி நல்ல வடிவாக ரெடியாக வந்துட்டேன் அம்மா ரெடி பண்ண பசியா மூச்சு போச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் தினமும் இந்த நனங்கணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தால தெரியும் மங்களை குட்டி விட்டானே இருக்கு வாங்க நீங்கள் வீடியோக்கு வீடியோ பார்க்க போறீங்களா சரியா அப்போ இருந்து பாருங்க ஆட்டாம அப்போ நாங்கள் இன்றைக்கு அதுவும் தன்னந்தனிக்க நிற்கிறேன் சசியாவும் இல்லை செந்திரனும் இல்லை செந்திரனாவது வேலையை போயிட்டா சசியாக்கள் டியூஷனும் போயிட்டா அப்போ வந்தோடனே தான் நான் வருவா நாங்கள் இந்த தினம் ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு கொண்டாட்டத்துக்கு போனோம் நாங்கள் பார்த்தாலே தெரியும் வலிக்கிட்டு நிற்கிறேன் உடுப்பெல்லாமே மாற்றியாச்சு நாங்கள் இன்றைக்கு அப்போ போயிட்டு வந்து இரவு நேர சாப்பாடு தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் அதுவும் என்ன சாப்பாடுன்னா செந்திரனுக்கு பிடிச்ச சாப்பாடு சஜின் வாங்க அவன் இன்னைக்கு செந்திரனுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதை என்னென்னு நாங்கள் அப்போ வீடியோக்குள்ளேயே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்வானை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட கூட வரும் இப்போ அவங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம் ஓகே வீடியோக்குள்ளே வந்தாச்சு வீடியோக்குள்ளே வந்தாலும் இதெல்லாம் இருப்போம் டே ஃபுல்லாகவே இன்றைய தினம் என்ன குக்கிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வளமை போல ஆனங்களுடைய கோயிலில் எங்களுக்கு கண்டு கறி தந்தவினம் அப்போ அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கு சைடிஷ் அதுக்கு சைடிஷ் மெயின் டிஷ்டாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இடியப்ப கொத்து அதாவது நிறைய நாள் போட்டுனாங்களோ தெரியல இடியப்ப கொத்து வீடியோ எனக்கு தெரிஞ்சு போடையில் என்ன அப்போ இன்றைய தினம் இடியப்ப கொத்து தான் செய்ய போகிறேன் அப்போ அதுக்குத்தான் நான் இடியப்பத்துக்கு தண்ணி இதில் கொதிக்க வச்சுருக்கேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கு ரொம்ப கடிக்குது ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய கேமராமேன் இல்லை எல்லாம் கொஞ்சம் சமாளித்து பாருங்க பார்க்குற உறவுகள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மா எடுத்து வச்சுருக்கு நிறைய கிலோ எனக்கும் செந்திரனுக்கும் அளவு இஞ்சால இடியப்ப தட்டும் ஒரு அளவு இஞ்சால சைடில் இருக்கிறன்னா இஞ்சால தேங்காய் இது நான் புறாது சம்பல் இடிக்கிறதுக்காண்டி எடுத்து வாங்கி வச்சுருக்குன்னு அப்படியே ஒன்று வந்துட்டேன் இஞ்சால பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் இப்படியே எடுத்து வச்சுருக்கு இங்கே பாருங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் இங்காலம் பட்டி வச்சுருக்குன்னு இஞ்சால வெங்காயம் பச்சை மிளகாய் லீஸ்ட் ஒரு லீஸ்ட்டே காணும் வடிவாக போதுமானது என்ன ரெண்டு இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் இந்த அளவு தூள் உப்பு கட்டி உப்பு ரெண்டு உப்புமே எடுத்து வச்சுருக்கு ஓகே இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இங்கால பார்த்தீங்கன்னா எங்களை மண்ணெண்ணெய் குக்கரில் தண்ணி கொதிக்குது அது தெரியுதோ தெரியல சசியா கூடிய சீக்கிரம் வந்துடுவா அதுமாரி சமாளித்து பாருங்க ஓகே நான் இந்த கத்தரிக்காய் அரைவாசி வெட்டிட்டு தான் அப்போ தான் யோசனை வந்தது வீடியோ எடுக்கலையாண்டு அப்போ நாங்கள் இனி இந்த கத்தரிக்காயை வெட்டுவோம் தண்ணி கொதிக்கிற கடையில் நாங்கள் கத்தரிக்காய் எல்லாம் வெட்டி பொரித்து எல்லாமே வச்சு விட்டால் நல்லா இருக்கும் செந்திரனுக்கும் அதே மாதிரி தான் கோல் பண்ணி கேட்டுனா என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்கிறேன்னு கேட்க அவர் சொல்லியிருந்தா நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன்ட்டு அவர் சரி இன்றைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இடியப்ப கொத்தே செய்வான் இந்தக்காண்டி தான் நானும் இடியப்ப கொத்தில் இறங்கிட்டேன் எல்லாருமே கத்தரிக்காயை என்னன்னு சொல்கிற இடியப்ப கொத்தனா குட்டி குட்டியாக வெட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் நல்லபடியாக வெட்டியாச்சு அதே போல் சசியா அமர்ந்துட்டா என்ன சசியாப்பா முறை என்னன்னு சொல்கிற வேலை தானே இப்போ நாங்களும் கேட்குறது சரியில்லை தானே என்ன சசியா குறைநிக்கிறீங்களா உங்களை கேட்டதுக்கு இல்லை என்ன நிற்பீங்களா தான் கேட்டு பார்த்தேன் ஓகே இந்த அலைனி நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டோன்னு பார்ப்போம் ரைட் தண்ணியும் கொதிச்சுட்டு நாங்களே நீ தூளுப்பு தானே அப்படியே இதுக்கே போடுவோம் என்ன தேவையான அளவு தூளுப்பு போடுவோம் இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய்க்கு நாங்கள் கழுவி உப்பு போட போகிறோம் எந்த கடவுள் தண்ணிகிட்ட பேர ஓகே கத்தரிக்காயே நல்ல வடிவாக முதலும் கழுவினால் எதுக்கு முறுக்கா காஞ்ச மயால் இருக்குது அதனால் கத்தரிக்காய் வேற காஞ்சி ஒன்று வந்துடுது இருந்துகிட்டே இருக்கல அந்த வரத்துக்கால் சரியாக காஞ்சி போட்டேன் காஞ்சி நொந்து நூலாகி இருக்கிறேன் இருங்க சசியா தேவையான உப்பு போட்டுட்டோம்
நாங்கள் இனி கத்தரிக்காயை பொரிக்கணும். ஓகே, இந்தியாவில் இவர் இப்படியே ஊறட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் உடுப்பு மாற்றிட்டேனே. ஏன்டா உண்மைக்கு ரொம்ப ஒன்று அடிச்சு சரியான வேதனையாக கிடந்தேன். நான் கொஞ்சம் பூரானாக பார்த்தா எறும்பு தான். அப்போ உடுப்புமே நான் மாற்றியாச்சு. ரைட், இனி நாங்கள் சுடுதண்ணி விட்டு இடியப்பத்தை குழைப்போம். இடியப்பத்துக்கு மாவை குழைப்போம். சாரி, இடியப்பத்தை குழைப்போம்ன்ற சொல்லிட்டேன். சூடு இந்த சுடுதண்ணிக்க நான் கொஞ்சம் லைட்டாக பச்சை தண்ணியும் கிளந்தேன். நான் அதை வீடியோவில் எடுக்கலாம் போயிட்டு. ஏனெண்டா மெல்லிய சூடண்டாத்தான் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்றதுக்கான தான் நான் அப்போ பச்சை தண்ணியும் கொஞ்சம் கிளந்தேன். ஓகே, ரைட். வேறுங்க வந்து மாவை கொதிக்க பார்க்க பயமாக கிடக்கு. கொதிக்க பார்க்க புட்டு குழைக்கிற மேங்கடக்கு சரியா. ஓகே, இனி நாங்கள் இந்த மாவை நல்ல வடிவாக அவருக்கு குழைச்சி எடுத்துட்டு இப்படியே பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வட்டமாக நான் இடியப்பம் புளிகிறேன். என்ன சசியா? அதோட நான் இப்போ 3வது இடியப்பத்தை புளிகிறேன். 3 தரம் புளியே வலிக்கிட்டாச்சு. என்ன இதால் பார்த்தீங்கன்னா தண்ணியும் வச்சிருக்கு. ஏண்டா இந்த உடலில் டைட்டெல்லாம் அந்த இடியப்பம் மாவேறக்கூடாண்டாங்க. எந்த விட கொஞ்சம் முடியப்பம் சரியான டைட்டாக தான் கிடக்கும். இன்னும் பிளவுலாக விட்டுட்டேன். புளிகிற சரியான கஷ்டமாக கிடக்கும். எப்படிலாம் புளிஞ்ச முடியும் எப்படி மீட்டாக வாங்குறாங்க கிடக்கு. எனக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சசியா? வாங்கும் போலாங்க கிடக்கு. என்ன ஓகே, நாங்கள் இப்போ 2 பேரும் அளவா செஞ்சுட்டு புறம் மிச்சத்தை செய்யலாம் தானே. வேறுங்க புளிகிற சுற்றி அனுப்பிச்சிடும். என்ன சத்தியமாக முடியும் செந்திரன் இருந்தாலும் மழை புளிஞ்சு தந்துருப்ப. சசியானன் இருந்தாலும் புளிஞ்சு தந்துருப்பா. பாவம் இல்லையோ. என்ன பார்க்குறீங்களே, நல்லா புளிங்க. நானே புளியெல்லாம் கிடக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா நான் உண்மைக்குமே சரியாக லேட்டாக தான் இங்கால கத்தரிக்காயை பொறிச்சு கொண்டுருக்கேன். கத்தரிக்காய் வட்டியாச்சு தானே, மிச்சம் ஒன்றுமே வட்டியில. கத்தரிக்காய் வட்டியாச்சு. அப்போ அதுதானே மினக்கட்டவே இல்லை என்றதை தாண்டி. ரைட், இனிமேல் இப்படியே தான் எல்லா இடியப்பமும் புளிச்சு அவிக்க வேண்டும். ஓகே, இஞ்சால இருக்கட்டும். அவங்களே கத்தரிக்காய் பொடிஞ்சிட்டு ஒரு மாதிரி அடை பொறிக்கிட்டு ஃபோட்டோவில் வந்து மூச்சிடும். நாங்கள் கத்தரிக்காய் எல்லாத்தையும் பொறிக்கிட்டு இருந்தானே எடுத்துட்டு நாங்கள் அடுத்த கட்ட முடிய பார்த்தா அவிய விடுவோம். அவிய விடைக்க பார்ப்போம். சரி, இதால் தண்ணியும் வச்சிட்டோம். இனி நாங்கள் இடியப்பத்தை இப்படியே வச்சு விடுவோம். இவர் ஒரு பக்கம் அவியட்டும். நாங்கள் இனி அடுத்த தட்டுக்க புளிவோம். புளிகிற நீங்கள் தனிப்பேர் ஏதோலாம் செய்யுது. உண்மைக்குமே சரியான டைட்டாக்குறதுக்கு எனக்கு தெரியல. மாவுலாம் புளையோ இல்லை என்னெல்லாம் புளையோ என்ன நடந்தன்னு தெரிய ஆக்கிறாக்கு. ஏதோ ஒன்றுலண்டே இப்பெல்லாம் விட்டுட்டேன் மட்டும் தெரியுது. என்ன இவ்வளோ நாளாக நல்லா வடிவாக சாஃப்டாக இடியப்பம் புளிஞ்சேன். நான் இன்றைக்கு சரியான டைட்டாக புளிய வேண்டியாக கிடக்கு. என்னன்னு சொல்கிறேன், வெட்டவே மாட்டுதான். அவ்வளோ கொடூரத்தில் நிற்கிட்டேன். இங்கே இல்லாட்டி செந்திரம் பெரும்பெருன்னு பார்த்தோன்னா இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. வெட்டினா வெரைட்டியே கொஞ்சம் பெருசு பெருசாக புளிஞ்சு விட்டோம். இடியப்ப கொடுத்து செய்ய வலிக்கிட்டு படுற பாடு நான் இருக்கே. கையெல்லாம் அம்பட்டு தூரம் வலிக்குது. பத்து இடியப்பம் காணும். என்னால புளியல. அது என்ன சசியா? இந்திரனுக்கு மட்டும்தானே. எனக்கு வேண்டாம். இடியப்பம் புளிஞ்சு சாப்பிட்ற கடையில் இடியப்பம் பண்ண நல்லா இருக்கு. கோழி குஞ்சு நல்லா சத்தம் தான் போடுறேன்.
என்ன குளிக்குஞ்சல்ல குளப்பட செய்யறா சேவல் சேவல் கூவ கூவையில நான் 5 மணிக்கு எழும்பிடுவேன். ஏன் சேவல் கூற சத்தம் போடுறீங்களா? இல்ல 5 மணி குழம்பு என்ன செய்யற நீங்கள்? படிக்கிறேன். படிக்கிறீங்க என்னென்ன? சசியா இப்போ கொஞ்சம் டிலே கூட இப்போ கொஞ்சம் மூக்கம் இருக்குன்னா சசியா எனக்கு சேவல் கூற சத்தம் கேட்கும். கேட்குறதோ? அப்போ அதோடய ஒன்று போயிடுவீங்க. எனக்கு 5 மணி என்றா சேவல் கூவுமா? ரைட். நாங்கள் அப்போ இப்படியே எல்லாரும் புளிஞ்சிட்டு பார்ப்போம்மே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறுங்க ஒடியப்பா ஒரு காவிச்சு எடுத்துட்டோம். உண்மைக்குமே எடுத்து நாங்கள் வீடியோ எல்லாமே அழிஞ்சிட்டுது. அப்போ நாங்கள் இப்போ இங்கே எங்களுடையப்பா நல்ல வஞ்சி போல அவிச்சு எடுத்துட்டோம். என்ன சசியா இங்கே பார்க்கவே தெரியுது. இல்லை மொத்தமாக தான் கிடாக்கடியப்போம். அதான் கொஞ்சம் பெருசாக தான் பட்டினா அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டு பட்டியாச்சு, வெங்காயம் பட்டியாச்சு, பச்சை மிளகா பட்டியாச்சு. இனி நாங்கள் உருளைக்கிழங்கு பட்டினா சரி உருளைக்கிழங்கு நல்ல சின்ன சின்னனா பட்டோம். உருளைக்கிழங்கு பொரிக்கிறான் பேலையே மற்றபடி கத்தரிக்காய் எல்லாமே பொரித்து எடுத்துட்டா. நாங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இனி உருளைக்கிழங்கு பட்டோமே சசியா உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சமேண்டா வெட்டுற வேலாம் முடிஞ்சிடும். அப்போ நாங்கள் அதுக்கப்புறம் இடியப்பத்தை மினக்கட்டு இருந்து புளியலாம். அதனால் இந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு. இடியப்பத்தை நல்ல சின்ன சின்னனா புளியும் வெட்டோம். இடியப்பத்தின்ற உருளைக்கிழங்க வேறுங்க இந்த வடிவாக கிடக்குண்டு கிட்டே இருக்கும். அந்த பேருங்க லீஸ்ட்டும் நல்ல ஒவ்வொன்று அடுத்து நல்ல வடிவாக கழுவிட்டேன்னால் எவ்வளோ நேரமே தாண்டி கழுவியாச்சு. ரைட். இனி நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு வளையம் ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த இடியப்பத்தை அவிச்சிட்டு அடுத்த கட்டம் என்னென்று பார்ப்போமே. சரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த இடியப்பம் அவிஞ்சிட்டு என்ன சசியா வேறு உங்களுடைய இடியப்பம் எல்லாமே நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு நாங்கள் இனி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்டா இந்த இடியப்பம் இருக்காட்டம் நாங்கள் இதை கடைசி அவிப்போம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பொரியல் எல்லாத்தையுமே பொரிக்க போகிறோம். ஓகே இங்கே இதை ட்ரக்கி வச்சுட்டு இவையெல்லாம் மூடி போடுவோம் கொஞ்சத்துக்கு. அடுத்தது எங்களுடைய சட்டியை வைப்போம். வச்சுட்டிங்க கத்திரிக்காய் எல்லாமே நல்ல வடிவாக பொரித்து எடுத்துட்டோம். நல்ல உண்மையாக கிடக்கும். இந்த சந்திரன் அப்படியும் என்ன பேசுறாருன்னு மட்டும் தெரியுது. இடியப்பமும் அதே போல் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டீங்க. அப்பா சூடாண்டா அப்படி அதான் நல்ல சூடாகத்தான் இருக்கு. ஓகே எல்லாமே நல்ல வடிவாக அவிச்சாச்சு. ஓகே இவ்வளோ இடியப்பத்துக்கு தான் நாங்கள் இடியப்ப கொத்து செய்ய போகிறோம். ஏன்னா நான் சம்பளோட கூட சாப்பிட்றேன்னா அப்போ இது செந்துரனுக்கு அளவாத்தான் நாங்கள் இடியப்ப கொத்து செய்ய போகிறோம். அப்போ இனி எண்ணெய் கொதிச்சோன்னா நாங்கள் இந்த வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு பொரிக்கணும். பாப்பம் எண்ணெய் கொதிச்சுட்டோண்டோ இல்லை கொஞ்சம் நேரம் கூட எண்ணெய் பொரிக்கிறது. இதில் வெங்காயங்கள் இதுக்கு நாங்கள் இன்னும் எங்களை பிடிச்சா கரெக்டு எல்லாமே போடலாம். கரெக்டும் போட்டு எல்லாருமே பொரித்து சாப்பிட்றோம். நம்ம எங்களை விருப்பமான மரக்கறியெல்லாம் போடலாம். நாங்கள் லீஸ்ட்டும் உருளைக்கிழங்கும் கத்தரிக்காயும் தான் எடுத்துருக்கிறோம். கட்டாயம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டால் தான் டேஸ்ட்டே வரும். ரைட். ஓகே உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கெல்லாம் பிரட்டி வச்சேன் நான். அதை போட்டு பொரிப்போம். பாருங்கோ கொஞ்சம் உங்களை அடுப்பு தெரியாது சரியான ஸ்லோ தானே காலப்படி பொரிய ஒரு நாள் தெரியும். ரைட். இனி நாங்கள் உங்களோட உருளைக்கிழங்கு எல்லாம் நல்ல வடிவா பொரிஞ்சு வந்த உடனே பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்ல வடிவா பொரிஞ்சு வந்துட்டு இங்கே வந்து பாருங்க சசியா நல்ல வடிவா அது பொரிஞ்சு வந்துட்டேன். இப்போ நாங்கள் இனி உருளைக்கிழங்கையும் பொரித்து தான் எடுப்போம். கொஞ்சம் அடுப்பு தான் ஆடிக்கொண்டிருக்கிறாரே நண்டு தெரியுது உங்களுக்கு. சசன் உங்களுக்கு இடியப்பம் வேண்டாமோ? ஏன் முட்டை நாங்கள் பொரிக்க மாட்டோம். நாங்கள் விரலாம் முட்டைக்கு
மணக்கு முட்டை மணமடா எங்க நாங்க முட்டையை பொறிக்கிறீல்ல நீங்க சும்மா சொல்றீங்க நாங்க சும்மா சொல்லல முட்டை பொறிக்கிறீல்ல நாங்க எனக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு என்ன காணாது ஆனா என்ன உண்டு சரியான ஸ்லோ இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு என்ன செய்யற சமாளிச்சு சமைக்கத்தானே வேணும் ஓகே இனி அடுத்த கட்டம் உப்பு வெங்காயம் போடுவோம் ஓய் இங்க எனக்கு காத்து நான் வந்து பார்த்தேன் நீங்க யாருக்கு காய்ச்சல் எப்போ உங்களுக்கு காய்ச்சல் நேத்து நேற்றோ இப்ப மாறிட்டோம் இங்க வாங்க அவன் மாறிட்டு மாறிட்டு மாறினேன் மாறினேன் இந்தேங்க மாறினது இவ்வளவு கதைக்கிறீங்க காய்ச்சலன்றீங்க கேட்க அப்பா காத்தல காய்ச்சல் சும்மா சொல்றீங்க மருந்து எடுத்தீங்களா அப்ப அப்போ எங்க எடுத்தீங்க மந்தியேடா உண்மையா அப்ப உண்மைக்குமே சச்சினுக்கு 3 நாளா சரியான காய்ச்சல் தான் கொஞ்சம் சுகமா இருக்கிறாரு என்ன பாவம் சரி சொல்லிட்டேனா சரியா இனி எடுக்கலையோ மருந்து ஏன் மருந்து எடுக்கல வீடியோ காண சும்மா சொன்னீங்க இல்ல உண்மையிலே உங்களுக்கு காய்ச்சல் உங்களோட அம்மா அங்க சொன்னவா சரி நாங்க இனி இந்த இடியப்பத்தை பிச்சு பிச்சு போட போறோம் இல்ல நீங்க வர வேண்டாம் வீடியோ நாங்க விட மாட்டோம் தான் உங்களை இடியப்பம் பிக்க சரி நீங்க கையும் கழுவுறையில கை கழுவையில தானே நீங்க போய் சொல்றீங்களா இல்ல உண்மையா கழுவையில நீங்க உண்மையா கழுவையில நான் பார்த்தேன் நான் உண்மையா கழுவையில நீங்க இருந்து கதையுங்க எப்படி சுகமா இருக்கு உறவு வழக்கம் சுகமா இருக்கிறீங்களோ வேற சுடுதா நான் பேசாம இருங்கண்ணா விடுங்க தவிக்கிறேன் கொஞ்சம் சார் சாப்பிட போறீங்களோ அப்ப ஒன்று அடுத்து தர போறீங்களோ சும்மா சசி கைகள்லாம் கழுவித்தானே நின்று அடிப்பாங்க கொஞ்சம் முன்னமா கைகாலெல்லாம் கழுவின வரேண்ணே சரி காணும் பார்த்துட்டு போடுவோம் கிணக்கு அடியப்ப வேண்டாம் செந்த மாமாக்கு அப்ப கொடுத்தா நான் அத்தை சாப்பிடுறேன் இல்லையோ நான் சாப்பிடுறேன் இல்ல என்ன கிடியப்பம் பிடிச்சா ஏது சொல்லுங்க அப்ப நீங்க கொஞ்சம் சீனி சாப்பிட்டு பாருங்க இல்ல சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு என்ன செய்யுது சஜின் என்ன செய்யுது வெங்காயம் சரி இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் லீஸ்டும் போட்டு நல்லபடியா வதங்கிடுங்க வந்து பாருங்க சசியா கிட்டே இருக்கும் என்ன உண்மைக்குமே லீஸ்ட் வதங்குறோன்னுமே காட்டையில சரியா லேட் ஆயிடுது தானே அப்ப நாங்க அவசரமாவே வதக்கிட்டோம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரிச்சு வச்சதையும் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவா பிரட்டுவா வேறுங்கோ பார்க்கே தெரியுது என்ன சசியா கிட்ட வந்து பாருங்க இருக்கா சரி இனி நாங்கள் என்ன போட போறோம்டா இதுக்குள்ளேயே இனி இடியப்பத்தை போடுவோம் அவ்வளவுதான் வேலை எங்களுடைய இடியப்ப கொத்து ரெடி ரைட் இடியப்ப கொத்து எங்களுடைய ரெடி ஆயிட்டு நல்ல வடிவாக ரெடியா வந்துட்டேன் கொஞ்சம் என்னன்னு சொல்கிறேன் சட்டி தான் காணா வந்துட்டு ரொம்ப மரக்கறி கூடி போட்டு உண்மைக்குமே சரியாக மரக்கறி கூடி போட்டு ஆனால் நல்லா கிடக்கும் சாப்பிட டேஸ்ட்டு நல்லா கிடக்கும் அது மட்டும் தெரியுது பார்க்கவே தெரியுது நல்லபடி வேறு சசி இங்கே வந்து பாருங்க கிட்டே இருக்கும் ரைட் எங்களுடைய இடியப்ப கொத்து நல்ல வடிவாக ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் சாப்பிட பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா சசி அந்த சசின் தான் சாப்பிடுவாங்க போனோம் என்ன பாப்போம் இஞ்சாங்க சசின் சாப்பாடு என்ன வடிவே சசியாவை ஃபுல்லாக மறக்கிறது தானே நடியப்போ கொத்துக்க மறக்கிறதே மேலால இருக்கு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நீங்களும் சாப்பிட்டா தானே இல்லை புள்ள
அங்கால வச்சுட்டா அப்போ என்னத்தை சாப்பிட போறீங்க? சாப்பிடுவோம் இங்க இங்கே அக்கா சாப்பிட்றா என்ன சச்சியா மூச்சு பேஜெலாம் சாப்பிட்றீங்க? ஆ அக்கா பிள்ளை சாப்பிட்டேன் ஆ எப்படி இருக்கு? ஆ இன்னும் சத்தம் சாப்பாடு மூலம் நடக்குதா? நல்லா கிடக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் தானே நாங்கள் கேட்க போகிற மாதிரி. சச்சின் என்ன நல்லா கிடக்கும் உண்மையாவோ? ஆ நான் இடியப்பத்தை கேட்க நல்லா கிடக்கும் நல்லா கிடக்கும். நான் தானே வச்சுண்ணா அம்மா நடிகப்பந்த கேட்டுவாவோ? சசியா மூச்சு பேச்சும் இல்லை என்ன சொல்றான்னு தெரியல ஒன்றும் சொல்லவும் இல்லை. என்ன என்னது சத்தம் இல்லாம இருக்குதுங்க அதான். சரி அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். சரி சரி நீங்கள் முடிச்சு விடுங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.